ஒருத்தருடைய வாயிலிருந்து இப்படிப்பட்ட கேவலமான கீழ்த்தரமான ஒரு பேச்சு வரும்னு நான்லாம் கற்பனையில கூட நினைச்சு பார்த்ததில்ல. 2 கிராம் பரிசு கொடுத்த உடனே 1 வயசு பொண்ணை கூட்டு போறான். திரு விஜய் அவர்களுடைய அந்த கல்வி விருது வழங்கும் விழாவில் கலந்து கொண்ட இளம் மாணவிகள் போய் கல்லூரி பெண்களை கூட்டு போறான். அறிவான வேல்முருகனை பத்தி நம்ம பேசி வேஸ்ட் பண்ண வேணாங்க. அந்த ஆளுடைய மனைவி திருமாவளவன் பக்கத்துல இருக்கிற வன்னியரசு என்ன மேட்ரு, நான் அந்த இது பார்க்கல, என்ன சொன்னார் தெரியல, அந்த கான்டெக்ஸ்ட் என்னன்னு தெரியல. என்னடா கான்டெக்ஸ்ட்? குறிப்பா மகளிருக்காகவே இருக்கிறாங்க இல்லையா கனிமொழி, அவங்க இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்தா வாயை திறக்க மாட்டாங்க. இன்னும் ஒரு 5% மக்கள் திமுக எதிராக திரும்புவதற்கு வேல்முருகன் அவர்கள் உதவி இருக்கிறார் தாவேக்காக என்பது இதுல பாசிட்டிவான ஒரு டெவலப்மெண்ட். ஒருத்தருடைய வாயிலிருந்து இப்படிப்பட்ட கேவலமான கீழ்த்தரமான ஒரு பேச்சு வரும்னு நான்லாம் கற்பனையில கூட நினைச்சு பார்த்ததில்ல. ஆனா ஒண்ணு தெரியுது, திமுகவின் அடியாட்களாக கொஞ்சம் பேர் இருக்காங்க கூட்டணி கட்சிகள் என்ற பேர்ல. அதுல ஒரு சீப் அடியாளா இவர் மாறி இருக்கிறாரு. அடிமட்ட அடியாளை விட மோசமாக இறங்கி திரு விஜய் அவர்களுடைய அந்த கல்வி விருது வழங்கும் விழாவில் கலந்து கொண்ட இளம் மாணவிகள், 10வது படிச்சவங்க, +2 முடிச்சவங்க, எல்லாமே ஒரு மகள் வயசுலதான் இருப்பாங்க விஜய்க்கு. அப்படிப்பட்டவங்களை பத்தி இவ்வளவு அவதூறாக பேசறது மட்டும் இல்ல, அதை அவர் நியாயப்படுத்திக்கிட்டு நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், நான் சரியா உறுதியா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றது மிகப்பெரிய அவலம் தான் நான் நினைக்கிறேன். இத பாஜகவில் இருக்கிற அந்த தமிழிசை சவுந்தரராஜனை தவிர்த்து பெரிய அளவுக்கு எந்த அரசியல்வாதியும் வாயை திறக்கல. குறிப்பா மகளிருக்காகவே இருக்கிறாங்க இல்லையா கனிமொழி, அவங்க இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்தா வாயை திறக்க மாட்டாங்க. அண்ணா பல்கலைக்கழக மாணவி கற்பழிப்பு விவகாரம் வந்தப்ப 15 நாள் வாயை மூடிட்டு இருந்தவங்க. கட்டி பிடிக்கிறத பத்தி அவரு அங்க அததான் முன்னெடுத்து பேசுறாரு. கட்டி பிடிச்சுக்கிட்டே இருக்கீங்க, நாளைக்கு கல்யாணம் ஆக போத பொண்ணு, அந்த பொண்ணை அழைச்சிட்டு போறீங்க. அப்படி இல்லைங்க. ஒரு அப்பா தன் பொண்ணை கட்டி பிடிக்கிறதுக்கும் ஒரு அண்ணன் தன்னுடைய தங்கச்சியை கட்டி பிடிக்கிறதுக்கும் பேட் டச் குட் டச்ன்னு சொல்லுவாங்க, பார்த்திருக்கீங்க. அதனால இத கூட ஒரு டிஃபரன்ஷியேட் பார்க்க தெரியாத ஆள் இல்ல வேல்முருகன். அவருக்கு இன்னைக்கு தேவை விஜய திட்டணும், விஜய ஆபாசமா பேசணும், அதன் மூலம் திமுக தலைவர்களை குஷிப்படுத்தணும், தன்னுடைய அந்த ஒத்த சீட்டை பன்ருட்டிலேயே தக்க வச்சுக்கணும். அதான். ஏன்னா இவர் பன்ருட்டிக்கு வெளியே போய் நெய்வேலியில நின்னப்பெல்லாம் தோத்துட்டாரு 2 வாட்டி. அந்த பன்ருட்டி தொகுதியில தான் இவருக்கு ஓரளவுக்கு வாய்ப்பு. ஆனா இப்ப இந்த பேச்சுக்கு அப்புறம், இந்த ஆபாச அந்த கீழ்த்தரமான நடவடிக்கைக்கு அப்புறம், ஐ ஹோப் ஈவன் இன் பன்ருட்டி பீப்புள் வில் ரிபல் அகைன்ஸ்ட் him, they will not vote for him, he will be defeated. மாணவர்களுக்கு அவங்கள பாராட்டுறது மட்டும் இல்ல, நான் என் தம்பி 10வதுல வாங்கினான், அதனால நான் படிச்சு உங்க கையால விருது வாங்கணும்னு நான் 12th வந்திருக்கேன்னு எவ்வளவு பேர் சொல்றத நாங்க பார்த்தோம். நிறைய காணொலிகள் நம்ம பள்ளி மாணவிகளை அந்த மாதிரி ஒரு பார்வையில நம்மளுக்கு இன்ஜெக்ட் பண்றாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்க எழும்புதில்லை. ஏன்னா பள்ளி மாணவிகள் அங்க போறாங்க, தன்னோட அண்ணனா பாக்குறாங்க, அங்க அவங்களுடைய அன்பை வெளிக்காட்டுறாங்களே தவிர அங்க எதுவும் நம்மளுக்கு தவறா சித்தரிக்கப்படவில்லை, தவறா எதுவும் குக்குடப்பா தெரியல. நீங்க வேறங்க ஒரு 2 விஷயத்த நான் இந்த கல்வி விழாவில் நடந்த ருசிகரமான 2 விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பண்ணலாமா? பண்ணுங்க. ஒண்ணு என்னன்னா, ஒரு தகப்பன், அவர்தான் எப்பவுமே அப்பா அம்மாவெல்லாம் கூட்டு வச்சுக்குவார மேடையில விஜய். மாணவர்கள் மட்டும் இல்ல, அதற்காக பாடுபட்ட உழைத்தவர்கள் அப்பா அம்மாவையும் கூட்டு வச்சுக்குவாரு. அப்போ ஒரு மாணவி விருது வாங்கின பிறகு அவங்க அப்பா பேசணும், இவரு பேசவே இல்லைங்க, பேச்சை குறைத்து செயலில் அதிக கவனத்தை செலுத்துறாரு விஜய். நம்ம ஆளுங்கன்னா அம்மூர் பொலிட்டீஷியன் மாமூலான மைக் அடிச்சா மைக் டைசன் ஆயிடுவாங்க எல்லாரும். மைக்க பிடிச்சா 1 மணி நேரம் 3/4 மணி நேரம் போட்டு துவம்சம் பண்ணி எதிர்க்க இருக்கிறவன் எப்படா முடிப்பான். ஆனா இவர் அப்படி இல்லை. அந்த முதல் கட்டத்துல பேசினாரு பாருங்க 6 நிமிஷம், அதுதான் திரும்ப நான் அட்வைஸ் பண்ண, இப்படிப்பட்ட நல்லவன் எவனா இருப்பான் நாட்டுல. இவ்வளவு லட்சத்தை செலவு பண்ணி கட்சி கொடி போடக்கூடாது, கட்சி சின்னம் பண்ணக்கூடாது,
பொலிட்டிகலைஸ் பண்ணக்கூடாது, இது ஒரு நல்ல எண்ணத்துல செய்யறோம். இவ்வளவு நல்ல ஆளா இருக்காரு இவரு. வேல்முருகனை பத்தி நம்ம பேசி வேஸ்ட் பண்ண வேணாங்க. அந்த ஆளுடைய மனைவி காயத்ரி, அவங்க ஒரு காணொளி பார்த்தேன் நானு. கட்டிய மனைவி 20 வருஷமா வாழ்ந்தவங்க, அவங்களுக்கு வந்து ஜீவனாம்சம் கொடுக்கல, டைவர்ஸ் எக்ஸ்பர்ட்டி ஆயிருக்கு, அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற தன்மை, பயப்படுறாங்க இந்த ஆளால ஆபத்து வரும்னு, நியாயம் கிடைக்கலன்னு கதறாங்க பொதுவெளியில. கட்டிய மனைவி தன்னோட 20 வருஷம் குடும்பம் நடத்தினவங்க ஆளு மோடி மாதிரி போல இருக்கு, இவர் மோடி கேஸ் போல இருக்கு. அது மாதிரி இன்னைக்கு அவர் கதை கந்தலாகி பொது வெளியில இவர் எவ்வளவு அற்பத்தனமான ஆளுன்றது வெளியே தெரியுது. இவர் வந்து இன்னும் தமிழ் அது என்ன 2 அஜெண்டா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி சொன்ன ஆரம்பத்துல நம்ம டைவர்ட் ஆயிட்டோம். ஒண்ணு அட்டாக், தாவேகாவை அட்டாக் பண்ணி விஜய் கேரக்டரை அசாசினேட் பண்ணோம், அது ஒரு அஜெண்டா. அதுக்கு சில அடியாட்கள் வேல்முருகன் அந்த மாதிரி. இன்னொரு அஜெண்டா என்னன்னா, நாம் தமிழர் கட்சியில இருக்கிறவங்களெல்லாம் புடிச்சு ஸ்பான்சர் பை டிஎம்கே தான், டிஎம்கே செலவு பண்ணி புடிச்சிட்டு வந்து இவர் கையில கொடுத்து இவர் தம்பிகள் இணைகிறார்கள். இந்த ஆள வெளியே யாருக்குமே தெரியாது, பன்ருட்டிக்கு வெளியே யாருக்குமே தெரியாது இந்த ஆள் வந்து ஒட்டுமொத்த தமிழர்கள் கலாச்சாரம், தமிழர்கள் வாழ்வு உரிமை முதல்ல பொண்டாட்டி கட்டின பொண்டாட்டியுடைய உரிமையை கொடுக்கணும் இந்த ஆளு. நான் தனிப்பட்டமா முறையில விமர்சிக்கிறதுல நான் விரும்புறது இல்ல. ஆனா இவ்வளவு மோசமா பொது வெளியில இளம் பெண்களையும் மாணவர்களையும் கேவலமா பேசுறது சகிக்க முடியல நமக்கு. ஆக இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இவங்க அட்டாக்கே ஒண்ணு சீமான் கிட்ட இருக்கிற ஆளை கடிச்சே உடைச்சி எடுக்கணும். இது இவருக்கு கிட்ட ஒன்னும் செலவு பண்றது இல்ல, எல்லாம் திமுக பின்னால இருந்துகிட்டு. திமுக இப்ப முத்தரசனை பேச விடுவாங்க, கம்யூனிஸ்ட் தலைவரை, அப்புறம் திருமாவளவனை பேச விடுவாங்க, இவங்க அமைதியா இருப்பாங்க. நீங்க பாத்துருக்கீங்களா? இப்பதான் மந்திரிகள் எல்லாம் கொஞ்சம் இந்த விஷயத்துல வந்து திருமாவளவன் அவர்களுமே அட்ரஸ் பண்ணிருக்காரு. அத வேலுமுருகன் பேசினதை வந்து திருமாவளவனே அட்ரஸ் பண்ணிருக்காரு. அதாவதுங்க, அதை நான் பார்த்தேன், அவருடைய அந்த காணொலியை பார்த்தேன். எவ்வளவு நாகரிகமா, எவ்வளவு நல்லினமா, அடிச்சா மாதிரியும் இருக்கணும், ஆனா அடிபற்ற கூடாது வேல்முருகனுக்குன்னு. நான் அந்த இது பார்க்கல, என்ன சொன்னார் தெரியல, அந்த கான்டெக்ஸ்ட் என்னன்னு தெரியல. என்னடா கான்டெக்ஸ்ட்ல என்ன பேசினாரு தெரியல, எதுக்காக பேசினாரு தெரியல. அவரு விஜய் அன்பு தான், அது மாணவர், அது ஒன்றும் தப்பு இல்லை. 2 பேருக்கும் புரியுதா உங்களுக்கு? எல்லோருக்கும் நல்லவர். அதாவது தப்பு பண்ணவனையும் இவரு திருமாவளவன் கண்டிக்கவே இல்லை, அவரு தப்புன்னு சொல்லவே இல்லை. ஏன்னா கூட்டணி கட்சி, கூட்டணி தர்மம். ஏன் இப்படி ஆயிட்டாரு திருமாவளவன்? தமிழிசை சவுந்தரராஜனுக்கு இருக்கிற அதுல அரசியல் நோக்கம் இருக்கலாம் அவங்களுக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. இல்ல, ரொம்ப அழகா அதை தெளிவுபடுத்திருந்தாங்க. எனக்கு அரசியல் விமர்சனம் இருக்கு, ஆனா இந்த செயல்ல வேலுமுருகன் பேசினது தப்பு அப்படின்னு ரொம்ப அட்ரஸ் பண்ணி அழுத்தமா அதை சொல்லியிருந்தாங்க. அவங்களோட அறிக்கையை நான் படிச்சேன் நானு. இல்லைங்க, அதுக்கு நோக்கம் இருக்கும், உள்நோக்கம் இருக்கும். அந்த அம்மா வந்து விஜய் ஆதரிச்சு, ஏன்னா விஜய் வாராயின்னு எல்லாம் வாரத்துக்கு ஒரு வாட்டி நயினார் நாகேந்திரன், முருகன், தமிழிசை எல்லாம் கூப்பிட்டு இருக்காங்க. சோ அதுக்கு ஒரு உள்நோக்கம் கூட இருக்கலாம், நான் அதை நோக்கம் இல்லைன்னு சொல்ல. ஆனா அவங்க வந்து பேசுனாங்க. திருமாவளவன் பக்கத்துல இருக்கிற வன்னியர் என்ன மேட்ரு, அது என்ன தெரியல, அது என்ன சூழ்நிலை அவர் பேசினாரு. எந்த சூழ்நிலையில இப்படி பேசலாமா தமிழ் பெண்களை? எந்த சூழ்நிலை? அப்ப திருமாவளவன் அதை வந்து என்னன்னா, தான் ஒரு நடுநிலையாளர் மாதிரியும், தான் ஒரு பண்பானவர் மாதிரியும் அதை விட்டாரு. யாரு? வேல்முருகனை கண்டிக்கல, வேல்முருகனை திட்டல. அவர் என்ன சூழ்நிலையில பேசினாரோ. ஆனா விஜய் பண்ணது சரிதான், அது வந்து அன்பு, அவ்வளவுதான் அப்படின்றாரு. ஆக அப்படி தொட்டுக்கின்னு பட்டுக்கின்னு அப்படி பண்றது திருமாவளவனுடைய கேரக்டர் அது கிடையாது. பட் அவரும் பாவம் என்ன செய்யறது, தேர்தல் நெருங்குது, 6 சீட்டு 10 சீட்டா வருமா, 10 சீட்டு இன்னும் 6 சீட்டாவே நிக்குமா, எல்லாருக்கும் இப்ப அந்த கவலையில இருக்காங்க. கண்டிப்பா கண்டிப்பா ஜெயிச்சாகணும். தமிழர் எழுச்சி தமிழர், இவரு தமிழர் பெண்களை இப்படி பேசுறான் இந்த ஆளு. இவன் பேரு தமிழர் வாழ்வு உரிமை கட்சி. தமிழர்களை என்னதான் செய்யறதுக்காக அவங்க வச்சிருக்காங்கன்னு தெரியல. அதாவது ஒரு மனிதன்ற முறையில கண்டிப்பாக வேல்முருகன் பேச்சு வன்மையாக கண்டிக்கத்தக்கது, அருவருக்கத்தக்கது, வக்ர உணர்வு கொண்ட பேச்சு. இதெல்லாம் வந்து
நிச்சயமாக நீதிமன்றத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணுங்க. எதுக்கோ போறாங்க, பேஸ்புக்ல என்ட்ரி போட்டான், கமெண்ட் அடிச்சுட்டான், வாட்ஸ்அப்ல இதை பண்ணிட்டான்லாம் கைது பண்றாங்களே. ஏன் தமிழ்நாடு அரசு இந்த கேஸ் எடுக்க கூடாதா? காணொலி இருக்க, நான் மத்தவங்களை விடுறேன், மகளிருக்காகவே இருக்கிறாரு, மகளிர் உரிமை தொகை. இப்ப அது ஒரு கதை தெரியுமா உங்களுக்கு? தேர்தல் நெருங்க வர்றதால இந்த இந்த ஒப்பீனியன் போல், இப்ப நான் சொன்னேன்ல, முதல்வர் மோரிஸ் மீடியா எடுத்த ஒப்பீனியன் போல், அதுல கிடைச்ச தகவல், உதவித்தொகை வந்து அது கிடைக்காத 69 லட்சம் பெண்கள், அப்புறம் அது எலிஜிபிள் இல்லைன்னு தள்ளினார் இல்லையா 1 கோடி. ஆக ஒரு 1.5 கோடி பெண்கள் கடும் கோபத்துல இருக்காங்க ஆட்சியாளர்கள் மேல அப்படின்ற ஒரு தகவலை வந்து இப்ப என்ன வேலை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, யார் யாரெல்லாம் ரிஜெக்ட் ஆச்சோ அவங்களெல்லாம் விவரங்களை எல்லாம் திமுக வட்ட செயலாளர் நிர்வாகிகளுக்கு கொடுத்து, அரசாங்கம் பண்ணல, இப்ப திமுக போய் நேரடியா அந்த வீட்டுல போய் உட்கார்ந்துட்டு, அம்மா இது ஸ்டாலின் முதல்வர் ஐயா அனுப்பிச்சு வச்சாருங்க, நீங்க திருப்பி கொடுங்க, உங்களுக்கு உடனே கொடுத்துட்றோம். அரசாங்க பணத்தை ஓட்டுக்காக எப்படி செலவு பண்றாங்க பாருங்க. நான் மகளிர் உரிமை தொகையை எதிர்க்கல, ஆனா பர்பஸ் வந்து ஓட்டு அப்பாவி பெண்கள் மகளிரை ஏமாத்தணும்னு. ஆனா இதெல்லாம் ஒண்ணும் நீங்க வாங்காதவங்க மட்டும் எதிர்க்கிறாங்கன்னு நினைக்காதீங்க, வாங்குறவங்களும் இன்னைக்கு ஒன்னும் ஸ்டாலின் ஆதரிச்சு ஒன்னும் ஓட்டு போட போறது இல்லை. ஏன்னா எல்லாரும் இந்த டாஸ்மாக் கடைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் குடும்பத்துல, 2வது வந்து பஸ் இது மின்சார கட்டணம், சொத்து வரி, இப்படி விலைவாசி உயர்வு, இதெல்லாம் ஜனங்க எல்லாம் இந்த 1000 ரூபாய் கொடுத்து, நான் அதை மட்டப்படுத்தல, தப்பா சொல்ல, ஆனா இந்த 1000 ரூபாய் கொடுத்துட்டா மக்கள் எல்லாம் தங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க, பெண்கள்லாம் தங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க நினைக்கிறாங்க பாருங்க. அது எவ்வளவு அறியாமையில இருக்காங்க ஜனங்க. என்ன அவ்வளவு முட்டாளாங்க? கண்டிப்பா அவங்க 5 ஆண்டு கால திமுக ஆட்சியை எடை போட்டுதான் தீர்ப்பு கொடுப்பாங்க. 1000 ரூபாய் நீங்க கொடுக்குறீங்க, அவன் 10,000 ரூபாய் கொடுப்பான ஒரு ஓட்டுக்கு தேர்தல் நேரத்துல. திமுகவே கொடுக்கலாம் சொன்னார்ல விஜய், அந்த இதுல வண்டி வண்டியா வந்து இறங்கும் சொன்னாரு இல்ல, இததான். அதனால மக்களை வந்து ஆளுபவர்கள் ஏதோ பணத்தால அடிச்சிடலாம், நம்ம கொள்ளை அடிச்ச பணம் நிறைய இருக்கு, அதை கொஞ்சம் வாரி விட்டோம்னா ஒரு 10% 20% பணத்தை திரும்ப வந்து அடிச்சுக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா 2026ல இது எல்லாம் வேல்முருகன் பேச்சு, புரியுதுங்களா, திமுக தலைவர்களுடைய நடவடிக்கைகள் எல்லாத்துக்கும் சேர்த்து மக்கள் பெரிய ஆப்பா திமுக கூட்டணி கொடுப்பாங்க. அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதாவது கொஞ்சம் ஆட் ஆயிருக்கு, ஒரு 5% மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் விஜய் பக்கம் திரும்புறதுக்கு தள்ளி விட்டுருக்கிறாரு. அதுக்கு வந்து அவருக்கு நிச்சயமா நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்.